அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே ஐரோப்பியர்கள் தான் ஒரு தீவிரமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். அதிபர் ட்ரம்ப் நமக்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். அதனால இந்த அமைதிக்கு ஊறு விளைவிப்பது யாருன்னா, இதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா ஐரோப்பியர்கள். அவர்களுக்கு ரஷ்யா மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அந்த போருக்கு நான் இன்றே தயார் அப்படின்ட்டு இந்த ஸ்டீவ் விட்காஃப், ஜாரட் குஷ்னர் மீட்டிங்க்கு முன்னாடி புட்டின் சொன்னார். அப்புறம் இது 5 மணி நேரம் நடக்குது. இந்த மீட்டிங்ல அந்த 28 அம்ச திட்டத்துல முதல்ல கொண்டு வந்த திட்டமா இருந்தா, அவர் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாம் இருந்துச்சு. இதுல அதெல்லாம் இல்ல. சிலது மட்டும் தான் இருக்கு. சிலது இல்ல. அதனால அவர் இது சிலது நாங்க ஒத்துக்க முடியும். சிலது அவர் கூட இருந்தவர் சொல்றார். உஷாகாவுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசகர். அவர் சொல்றார், "அ ரொம்ப வெளிப்படையா கொஞ்சம் கோவப்பட்டே சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும்?" அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருக்கு. அதற்கு பிறகு யுக்ரேனுடைய தனி ஆலோசகர் உமரோவ்னு ஒருத்தர் இருக்கார் ஜெலன்ஸ்கிக்கு. அவர்தான் அந்த முக்கியமான பேச்சாளர். அவங்க தரப்பினுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய தூதர். அவரை அங்க புளோரிடால ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஜாரட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது ஒரு தொடக்கம் தான். அதாவது இந்த இங்க வந்த பிறகு கூட அவர் என்ன சொன்னார், நாங்க நாங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நாங்க அதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னு புட்டின் இங்க இருந்துகிட்டே கூட யுக்ரைனை பத்தி சொன்னார். நாம என்ன சொன்னோம், அங்க அமைதி வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.